பாருங்க எனக்கு ஒரு சப்ளையர் இருந்தார். தட் இஸ் எங்க கம்பெனிக்கு ஒரு மெட்டீரியல் சப்ளையர். அவரோட பிரதர் வந்து லண்டன்ல டாக்டரா இருந்தார். இது நான் சொல்றது வந்து 2009ல சொல்றேன். அப்ப இருந்தே 2009 ஆர் 10 ஐ ஸ்டாண்ட் கரெக்ட் அபௌட் தி இயர். அப்ப இருந்தே இந்த ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஹெல்த்ல. ஒரு சிலர் சொல்றாங்க இஸ் காட் கேன்சர் ஆஃப் தி இது என்ன பிளட் கேன்சர். ஒரு சிலர் சொல்றாங்க ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரூமர்ஸ் ஆர் கோயிங். பட் டெஃபினெட்லி ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது. இட் இஸ் தேர். அங்கேல வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு வசதி பணம் இருக்கிறதால அவங்களால ட்ரீட்மெண்ட்க்கு அஃபோர்ட் பண்ண முடியுது. அந்த அந்த செலவுகள் அவங்களால செய்ய முடியுது. இதே ஒரு பாமர ஆர்டினரி காமன் மேனுக்கு வந்து இந்த செலவுகள் தாக்கு பிடிக்க முடியாது, செத்து போயிடுவாங்க. மனுஷன் பிறந்தவன் என்னைக்கோ ஒரு நாள் சாவறாங்க. அது வந்து ஒருத்தன் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாவறான், ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல சாவறான், ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாவறான், ஒருத்தன் வந்து உடம்பு நோவு வந்து சாவறான், ஒருத்தன் நல்ல விதமாவே படுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, இதுல பல விதமான சாவுகள். அதுல ஒரு சாவு கண்டிப்பா ஸ்டாலினுக்கும் வரும் இல்லையா? அவன் அந்த ஆளு மனுஷன் தானே. அதுக்கு இப்ப வந்து உடம்பு சரியில்லை. இப்ப ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வெளியே நேத்தே 10 பேர் 10 கதை சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க இஸ் வெரி சீரியஸ், ஒருத்தர் சொன்னாங்க இல்ல அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை அதுக்காக அவர் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டான்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தவங்க சொல்றாங்க இல்ல இஸ் ஜஸ்ட் கான் ஃபார் ரெஸ்ட். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஜெயலலிதாவுக்கும் அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க, ரெஸ்டுக்காக நாங்க 2 நாள் தாங்க சொன்னோம். அதே மாதிரிதான் ஸ்டாலினுக்கும் சொல்லிருக்காங்க. அவரு ரொம்ப சீரியஸா இருந்திருந்தானா அவங்க ஒய்ஃப் நேத்து நல்லா குஷியா தான் அந்த ஒரு ஏதோ புக் ரிலீஸ்க்கு நானும் அவருமோ இல்ல அவரும் நானும் சொல்லிட்டு ஒரு புக் ரிலீஸ்க்கு போயிருக்காங்க. அங்க சிரிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க, பையனும் சிரிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் அவ்வளவு சீரியஸா இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் பார்த்தா. சோ அதெல்லாம் we can only infer from their body language. ஆனா இவர் ஏன் மேம் அடிக்கடி லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு, அந்த விஷயம் சொல்லுங்க. அதுதான் அந்த லண்டன் நான் தான் சொன்னேன். எங்க ஃப்ரெண்ட் எனக்கு சப்ளையர் அவங்க பிரதர் ஒருத்தர் டாக்டர் அங்க. அப்போ வந்து அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் முதல் காலகட்டத்தில் எடுத்துல உப்பு யாருக்குன்னு தெரியாது. அப்போ வந்து இஸ் காட் கேன்சர் ஆஃப் தி ஸ்பைன் ஆர் பிளட் கேன்சர் ஏதோ ஒண்ணு அவர் சொன்னார். எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை அது என்ன சொன்னாருன்னு சொல்லி. பட் இஸ் காட் கேன்சர்.